வணக்கம் நண்பர்களே, உங்கள் சொந்த சேனலுக்கு மனமார்ந்த வரவேற்பு. வாழ்க்கை இரண்டு வகையான பாடங்களை வழங்குகிறது. ஒன்று எளிதாக வரும், மற்றொன்று பாதை மறைந்துவிட்டதாக உணரும்போது மட்டுமே வரும். வேத கண்ணோட்டத்தில் ஒரு தடை எப்போதும் மூடிய கதவோ அல்ல என்பதை புரிந்துகொள்வது முக்கியம். பெரும்பாலும் அது திறப்பதற்கு முன் மூடும் கதவோ. இதனால் முன்னோக்கி செல்லும் பாதை தெளிவாகிறது. ஒரு வில்வித்தைக்காரர் ஒரு அம்பை இழுக்கும்போது அவர் அதை நிறுத்தவில்லை, அது வெளியிடப்பட்டவுடன் வெகுதூரம் பறக்கும் வகையில் அதை நிர்வகிக்கிறார் என்று நினைத்துப் பாருங்கள். அதேபோல் ரிஷப ராசிக்கு இந்த வாரம் டிசம்பர் 8 முதல் 14, 2025 வரை ஒரு தற்காலிக பின்னடைவு போல் உணரப்படும். டிசம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நீங்கள் அதிகரித்த அழுத்தத்தை அனுபவிப்பீர்கள். ஆனால் இந்த அழுத்தம் உங்கள் விமானத்திற்கான ஆற்றலை குவிக்கிறது. டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உங்கள் உந்துதல் மாறத் தொடங்கும். இந்த வாரம் அடிப்படையில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பொறுமை, சுய பரிசோதனை மற்றும் முதல் பகுதியில் உத்தி. இரண்டாவது, வெற்றிகளின் வருகை மற்றும் கொண்டாட்டம். இந்த நேரத்தில் கிரகங்களின் இயக்கங்கள், குறிப்பாக செவ்வாய் மற்றும் புதன், உங்கள் தொழில், உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒவ்வொரு நாளின் முக்கியமான செயல்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரிவாக ஆராய்வோம். ஆழ்ந்த மூச்சை எடுத்து ரிஷப லக்னத்தின் இந்த மாறிவரும் பயணத்தை புரிந்துகொள்ள வாருங்கள். முதலில் உங்கள் லக்னத்தை பார்ப்போம். உங்கள் லக்னம் ரிஷபம். அதன் ஆட்சியாளர் சுக்கிரன். சுக்கிரன் இப்போது எங்கே இருக்கிறார்? அது உங்கள் 7வது வீட்டில் உள்ளது. விருச்சிகம் சுக்கிரன் மட்டுமல்ல, சூரியனும் அங்கு இருக்கிறார். புதன் சமீபத்தில் அங்கு வந்துவிட்டது. லக்ன அதிபதி 7வது வீட்டில் இருக்கும்போது இந்த வாரம் உங்கள் முழு கவனமும் சக்தியும் மற்றவர்கள் மீது இருக்கும் என்று அர்த்தம். உங்கள் பொது பிம்பம், கூட்டாண்மை, வாழ்க்கை துணை மற்றும் வணிக கூட்டாளிகள் உங்கள் கவனம் செலுத்தும் பகுதிகள். ஆனால் இது இந்த வாரத்தின் மிகப்பெரிய செய்தி அல்ல. இந்த வார பெரிய செய்தி செவ்வாய் கிரகத்தின் மாற்றம். செவ்வாய் டிசம்பர் 7ஆம் தேதி தனுசு ராசியில் நுழைந்தது. தனுசு உங்கள் ஜாதகத்தில் 8வது வீட்டில் விழுகிறது. வேத ஜோதிடத்தில் 8வது வீடு ரந்திர பாவம் என்று அழைக்கப்படுகிறது. இது திடீர் நிகழ்வுகளின் வீடு. இங்கு செவ்வாய் இருப்பது ஒரு எச்சரிக்கை மற்றும் ஒரு வாய்ப்பு. எச்சரிக்கை ஏனெனில் இது விபத்து அல்லது காயம் குறித்த பயத்தை எழுப்புகிறது. இது ஒரு வாய்ப்போ ஏனெனில் நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் அது உங்களை ஆழமாக அழைத்துச் செல்லும். மேலும் குரு உங்கள் 2வது வீட்டில் பின்னோக்கிச் சென்று உங்கள் வங்கி இருப்பு மற்றும் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. மேலும் சனி உங்கள் 11வது வீட்டில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது உங்கள் கடின உழைப்பு தொடர்ந்து பலனளிப்பதை உறுதி செய்கிறது. ஆனால் நண்பர்களே, இவை அனைத்திற்கும் மத்தியில் சந்திரன் மனதை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் இந்த வாரத்திற்கான ஸ்கிரிப்டை எழுதுவார். சந்திரன் முன்னேறும்போது உங்கள் மனநிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். 3வது வீட்டில் ஆரம்பம் சாதாரணமாக இருக்கும், அது மிதமானதாக இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதி 4வது வீட்டில் இருக்கும், அங்கு மன அழுத்தமும் எச்சரிக்கையும் தேவை. வார இறுதி 5வது வீட்டில் இருக்கும், அங்கு கஜகேசரி யோகமும் வெற்றியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதனால்தான் இந்த வாரம் 2 கதைகள் உள்ளன என்று சொன்னேன். 11ஆம் தேதி வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், 12ஆம் தேதி முதல் வெற்றி பெற வேண்டும். இப்போது நீங்கள் மிகவும் கவலைப்படும் பகுதிக்கு செல்லலாம். உங்கள் தொழில் மற்றும் பணம். இந்த வாரம் எப்படி தொடங்கும்? திங்கள் டிசம்பர் 8 மற்றும் செவ்வாய் டிசம்பர் 9. இந்த 2 நாட்களில் சந்திரன் உங்கள் 3வது வீடான கடக ராசியில் இருப்பார். 3வது வீடு தைரியம், கடின உழைப்பு மற்றும் தகவல் தொடர்புக்கு உரிய வீடு. நீங்கள் வேலையில் இருந்தால் திங்கட்கிழமை காலை முதல் மின்னஞ்சல்களின் வெள்ளத்தை நீங்கள் கவனிப்பீர்கள். தொலைபேசி அழைப்புகள் நிற்கவில்லை. வாடிக்கையாளர் சந்திப்பு அல்லது தள வருகைக்காக நீங்கள் ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். ராகு உங்கள் 10வது வீட்டில் இருக்கிறார். இது உங்களை லட்சியவாதியாக ஆக்குகிறது. எல்லாவற்றையும் விரைவாக முடிக்க விரும்புவீர்கள், ஆனால்
திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முடிவுகள் சராசரியாக இருக்கும். நிறைய கடின உழைப்பு இருக்கும். வெளியீடு சாதாரணமாக இருக்கும். ஏமாற்றமடைய எந்த காரணமும் இல்லை. இது வெறும் ஒரு பில்டப். இப்போது ஒரு எச்சரிக்கை கதை வருகிறது. புதன் டிசம்பர் 10 மற்றும் வியாழன் டிசம்பர் 11. நண்பர்களே, இந்த 2 நாட்களையும் உங்கள் நாட்காட்டியில் குறிக்கவும். அவற்றை கவனமாக கையாளவும். ஏனென்றால் சந்திரன் உங்கள் 4வது வீட்டை கடக்கும். 4வது வீடு மகிழ்ச்சியின் வீடு. ஆனால் சந்திரன் இங்கு பயணிக்கும்போது அது பெரும்பாலும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குகிறது. குறிப்பாக கேது ஏற்கனவே அங்கு இருக்கும்போது. மன அழுத்தம் விளக்கப்படத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இந்த 48 மணி நேரத்தில் அலுவலகத்தில் அரசியல் இருக்கலாம். உங்கள் மேலதிகாரி உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் உணரலாம். அல்லது ஒரு சக ஊழியர் உங்கள் வேலைக்கான பெருமையை பெற முயற்சிப்பார். நீங்கள் அமைதியற்றவராக உணருவீர்கள். நான் ஏன் இந்த வேலையைச் செய்கிறேன்? நான் வேலையை விட்டுவிடுகிறேன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். எனது அறிவுரை, இந்த 2 நாட்களில் எந்த அவசர முடிவுகளையும் எடுக்காதீர்கள். உங்கள் ராஜினாமா கடிதத்தை தட்டச்சு செய்யாதீர்கள். யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்கள் வேலையைச் செய்துவிட்டு வீட்டிற்குச் செல்லுங்கள். இது கிரகங்களின் விளையாட்டு. 2 நாட்களில் எல்லாம் மாறும். டிசம்பர் 12 ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்க திருப்பம் தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை காலை வந்தவுடன், குறிப்பாக காலை 9 மணியளவில் எல்லாம் மாறும். சந்திரன் 5வது வீட்டிற்குள் நுழைவார். அங்கு என்ன நடக்கும்? கஜகேசரி யோகா. 2வது வீட்டில் இருக்கும் குரு 5வது வீட்டில் சந்திரனின் மீது தனது பார்வையை செலுத்துவார். ஜோதிடத்தில் இது ஐசின் ஆன் தி கேக் என்று அழைக்கப்படுகிறது. வணிகத்தை பொறுத்தவரை டிசம்பர் 12 முதல் டிசம்பர் 19 வரையிலான காலம் உங்கள் ஜாதகத்தில் வணிகத்திற்கு சிறந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு புதிய கடையை திறக்க விரும்பினால், ஒரு புதிய வலைத்தளத்தை தொடங்க விரும்பினால், அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விரும்பினால், வெள்ளிக்கிழமை வரை காத்திருங்கள். வெள்ளிக்கிழமை முதல் உங்கள் அறிவு மிகவும் கூர்மையாக இருக்கும். இழப்புகளிலும் கூட நீங்கள் லாபத்தைக் காண முடியும். பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்பவர்கள் அல்லது முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு சிறப்பு அறிவுறுத்தல் உள்ளது. டிசம்பர் 12 ஆம் தேதி கற்றுக்கொள்ள சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சந்தையை கவனியுங்கள். சாதாரண நாட்களில் நீங்கள் காணாத வடிவங்களைக் காண்பீர்கள். பணத்தை முதலீடு செய்வதை விட சந்தையை புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்துங்கள். இந்த அறிவு எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கும். வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு குறிப்போ, பதவி உயர்வுக்கான வாய்ப்போ அடுத்த வாரம் டிசம்பர் 15 ஆம் தேதி தொடங்குகிறது. எனவே இந்த வார இறுதியில் உங்கள் விளக்கக் காட்சியை தயாரிக்கச் செலவிடுங்கள். நிதியைப் பொறுத்தவரை சனி 11ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால் பணம் வரும். வழக்கமான வருமானம் ஒரு பிரச்சனையல்ல. இருப்பினும் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய வரி அறிவிப்பு அல்லது எதிர்பாராத வாகன பழுது போன்ற மறைக்கப்பட்ட செலவுகள் ஏற்படலாம். எனவே அவசர நிதிக்காக சிறிது பணத்தை சேமிக்கவும். இப்போது உங்கள் இதயத்திற்கு மிக நெருக்கமான அம்சத்திற்கு வருவோம். உங்கள் உறவுகள். ரிஷப லக்னமாக உங்கள் ஆளும் கிரகம் வீனஸ் அன்பு மற்றும் அழகின் அடையாளமாகும். நீங்கள் இயல்பாகவே அன்பானவர். இந்த வாரம் உங்கள் 7ஆம் வீடு கிரகங்களால் நிரம்பியுள்ளது. சூரியன், புதன் மற்றும் வீனஸ். இதன் பொருள் உங்கள் காந்த சக்தி மிக அதிகமாக உள்ளது. மக்கள் உங்களைப் பார்த்து உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். நீங்கள் தனிமையில் இருந்தால் இந்த வாரம் புதியவரின் வருகையை குறிக்கிறது. ஆனால் மின்னும் அனைத்தும் தங்கம் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 2 சிக்கல்கள் உள்ளன. முதலாவதாக சூரியனின் ஈகோ. 7வது வீட்டில் சூரியன் இருப்பது உங்களுக்கும் உங்கள் துணைக்குமிடையே ஈகோ மோதலை குறிக்கிறது. நான் சொல்வது சரி, நீங்கள் சொல்வது தவறு. இந்த உணர்வு உறவை அழிக்கக்கூடும். இரண்டாவதாக 8வது வீட்டில் இருக்கும் செவ்வாயின் செல்வாக்கு பேச்சில் கசப்பை ஏற்படுத்தலாம் மற்றும் மாமியாருடன் பதற்றத்தை ஏற்படுத்தலாம். சந்திரன் 4வது வீட்டில் இருந்து கேதுவுடன் இணைந்திருக்கும்
புதன் மற்றும் வியாழன் ஆகிய குறிப்பிட்ட நாட்களை பார்த்தால் வீட்டில் உள்ள சூழல் சற்று நச்சுத்தன்மையாக மாறக்கூடும். நீங்கள் அலுவலக மன அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து உங்கள் துணை அல்லது குழந்தைகள் மீது உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தலாம். எனவே நான் முன்கூட்டியே உங்களை எச்சரிக்கிறேன். இந்த 2 நாட்களிலும் பொறுமையாக இருங்கள். நீங்கள் கோபப்பட்டால் சிறிது நேரம் அறையை விட்டு வெளியேறுங்கள். எதிர்வினையாற்ற வேண்டாம். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கஜகேசரி யோகம் உருவானவுடன் அனைத்து கசப்புகளும் இனிமையாக மாறும். வார இறுதி காதல் வாழ்க்கைக்கு சிறந்தது. 5வது வீட்டில் சந்திரன் உங்களை மீண்டும் உங்கள் காதல் பக்கத்திற்கு கொண்டு வருவார். நீங்கள் யாரையாவது டேட்டிங் செய்ய விரும்பினால் அல்லது உங்கள் துணையிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினால் டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிகளை விட சிறந்த நாள் உங்களுக்கு கிடைக்காது. நாம் ஏற்கனவே உறவுகளைப் பற்றி பேசியுள்ளோம். ஆனால் இப்போது நம் வீடுகளை பராமரிப்பவர்கள், நம் இல்லத்தரசிகள் பற்றி ஒரு சிறப்பு கருத்தைச் சொல்ல விரும்புகிறேன். ஜாதகங்கள் பெரும்பாலும் தொழில் மற்றும் வணிகத்தைப் பற்றி விவாதிக்கின்றன. ஆனால் ஒரு வீட்டை நிர்வகிப்பது என்பது ஒரு தொழிலை நடத்துவதை விட குறைவானதல்ல. ரிஷப லக்னத்தில் உள்ள இல்லத்தரசிகள், இந்த வாரம் உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை சோதிக்கும். கிரக நிலைகள் உங்களுக்கு 3 முக்கியமான விஷயங்களைச் சொல்கின்றன. முதலாவதாக, செவ்வாய் இப்போது உங்கள் 8வது வீட்டில் நுழைந்துள்ளது. வேத ஜோதிடத்தில் 8வது வீட்டில் செவ்வாய் இல்லத்தரசிகளுக்கு 2 விஷயங்களை பாதிக்கிறது. முதலாவதாக, சமையலறை பாதுகாப்பு. 8வது வீடு திடீர் காயத்தின் வீடு. எனவே அடுத்த சில வாரங்களுக்கு, குறிப்பாக இந்த வாரம், சமையலறையில் அவசரமாகச் செல்வது, ரொட்டி செய்வது அல்லது காய்கறிகளை வெட்டுவதை தவிர்க்கவும். எரிவாயு மற்றும் மின்சாரத்தில் கவனமாக இருங்கள். 2வதாக, மாமியார் பக்கம். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் உங்கள் மாமியார் குடும்பத்துடன் சில சூடான வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். 2வதாக, சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது, இந்த வாரம் உங்கள் கணவரின் கவனம் உங்கள் மீது இருக்கும். சூரியன் காரணமாக அவர் உங்களை வற்புறுத்தலாம், ஆனால் சுக்கிரனும் காதலை எதிர்பார்த்து இருப்பார். இந்த வாரம் அவரது ஈகோவை தூண்டுவதை தவிர்க்கவும், மாறாக அவருடன் தரமான நேரத்தை செலவிடவும் உங்கள் அறிவுரை. 3வது, வார நடுப்பகுதியில் மன அழுத்தம். டிசம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சந்திரன் உங்கள் 4வது வீட்டில் இருப்பார். அங்கு கேது ஏற்கனவே இருக்கிறார். இந்த 2 நாட்களில் நீங்கள் மூச்சுத் திணறல் உணரலாம். நீங்கள் அனைவருக்கும் நிறைய செய்வது போல் உணரலாம், ஆனால் யாரும் உங்களை பாராட்டுவதில்லை. இந்த 2 நாட்களில் உங்களுக்கு ஒரு இடைவெளி கொடுங்கள் என்பதே எனது அறிவுரை. உங்கள் வீடு குழப்பமாக இருந்தால் அதை விட்டுவிடுங்கள். உங்கள் மன அமைதிக்கு முன்னுரிமை கொடுங்கள். நல்ல செய்தி என்னவென்றால், டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் சந்திரன் உங்கள் 5வது வீட்டிற்குள் நுழைவார். இந்த வார இறுதி உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். உங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளைப் பெறுவீர்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை போக்கும். எனவே பாட்டியின் மந்திரம் எளிமையானது. 10 முதல் 11ஆம் தேதி வரை அமைதியாக இருங்கள். மேலும் 12ஆம் தேதி முதல் உங்கள் படைப்பாற்றல் உயரட்டும். இப்போது உங்கள் உடல் நலமும் மாணவர்களும் செழிக்கட்டும். உங்கள் உடல் நலம் குறித்து நான் எந்த தவறான உறுதிமொழிகளையும் வழங்க மாட்டேன். 8வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் நிலைப்பாடு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் உணர்திறன் கொண்டது. 8வது வீடு விபத்துக்கள், வெட்டுக்கள், தீக்காயங்கள் மற்றும் அறுவை சிகிச்சையுடன் தொடர்புடையது. அடுத்த 40 முதல் 45 நாட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வாரம், நீங்கள் வாகனம் ஓட்டினால் வேக வரம்பை மீறாதீர்கள். ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட்டை பயன்படுத்துங்கள். சமையலறை தீ விபத்துக்களைச் சுற்றி கவனமாக இருங்கள். மன ஆரோக்கியத்தை பொறுத்தவரை டிசம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் உச்சத்தில் இருக்கும். உங்களுக்கு தூக்கத்தில் சிக்கல் இருக்கலாம். தியானமும் ஆழ்ந்த சுவாசமும் மட்டுமே இதற்கு ஒரே தீர்வு. ஆனால் என் மாணவர் நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த செய்தி என்னிடம் உள்ளது. உங்கள் ஜாதகம் இந்த வாரம் ஒரு பேரழிவு
என்று கத்துகிறது. டிசம்பர் 12, 2013 மற்றும் 14 ஆகிய தேதிகள் மாணவர்களுக்கு சிறந்த நாட்களாக குறிக்கப்பட்ட 3 நாட்கள். சந்திரன் 5வது வீட்டிற்குள் நுழையும்போது, குருவின் பார்வை அதன் மீது விழும்போது, உங்கள் மனப்பாடம் அதிவேகமாக அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை CA, UPSC அல்லது மருத்துவம் படிக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால், நீங்கள் 10 மணிநேர படிப்பை 4 மணி நேரத்தில் முடிக்க முடியும். உங்கள் கவனம் கூர்மையாக இருக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மொபைலை அணைத்துவிட்டு உங்கள் புத்தகங்களில் மூழ்கிவிடுங்கள். வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த முழு வாரத்தையும் சுருக்கமாக கூறினால் உத்தி இப்படி தெரிகிறது. திங்கள் மற்றும் செவ்வாய் வழக்கமான பணிகளை முடிக்கவும். அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்க வேண்டாம். புதன் மற்றும் வியாழன் ஆபத்தான மண்டலங்கள். இவை மன அழுத்தம் நிறைந்த நாட்கள். அமைதியாக இருங்கள். முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். வெள்ளி மற்றும் ஞாயிறு வெற்றி மண்டலங்கள். போர்க்காலம். கஜகேசரி யோகாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தொழிலை தொடங்குங்கள். கடினமாக படித்து உங்கள் உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக, இந்த கிரகங்களின் ஆற்றல்களை சமநிலைப்படுத்த இந்த எளிய வேத ஜோதிட தீர்வுகளை பின்பற்றுங்கள். முதலில், மன அமைதி. செவ்வாய் 8வது வீட்டில் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை ஒரு அனுமன் கோவிலுக்குச் செல்லுங்கள். அவருக்கு பூந்தி பிரசாதம் வழங்கி அங்கு அமர்ந்து ஹனுமான் சாலிசாவை ஓதுங்கள். இது உங்களை விபத்துக்களிலிருந்து பாதுகாக்கும். இரண்டாவதாக, மன அமைதி. மன அழுத்தத்தை தவிர்க்க டிசம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சிவபெருமானுக்கு தண்ணீர் கொடுங்கள். முடிந்தால், தண்ணீரில் சிறிது பச்சைப்பால் கலந்து சிவலிங்கத்திற்கு படைக்கவும். சந்திரன் அமைதியாக இருப்பார். மூன்றாவதாக, மாணவர்களுக்கு 12ஆம் தேதி படிப்பை தொடங்குவதற்கு முன் உங்கள் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமப்பூ திலகம் பூசவும். இது வியாழனை பலப்படுத்தும். நண்பர்களே, எந்த நேரமாக இருந்தாலும் நமது தைரியம் அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தின் நடுவில் இருள் வரும்போது, வெள்ளிக்கிழமை சூரியன் உங்களுக்காக உதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த விரிவான பகுப்பாய்வு உங்கள் வாரத்தை சிறப்பாக திட்டமிட உதவும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இதை முழு மனதுடன் லைக் செய்யவும். ஜெய் பஜ்ரங் பலி என்று கமெண்ட்களில் எழுதி உங்கள் இருப்பை குறிக்கவும். நீங்கள் இன்னும் குழு சேரவில்லை என்றால் இந்த குடும்பம் உங்களுடையது. எங்களுடன் சேருங்கள். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதிய கணிப்புகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.